வணக்கம். நான் தான் உங்கள் புழு சட்டை ஹரி பேசுகிறேன். என்னடா புழு சட்டை ஹரின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? புழு சட்டை மாறன் அப்படின்னு ஒருத்தர் இருக்க சொல்ல, புழு சட்டை ஹரி ஒருத்தர் இருக்கக்கூடாதா? நாம் இப்போ எந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சார் நடித்த குட் பேட் அக்லி படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டாக இருந்த ஒருத்தர் எப்படி பேடாக மாறி அக்லியாக மாறுறாருன்னு தான் கதை. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அஜித், சிம்ரன், திரிஷா, யோகி பாபு, பிரபு, அர்ஜுன் தாஸ், பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட டைரக்டரு படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனையும் சும்மா செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அஜித் சாரோட இன்ட்ரோ சீனு ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு சொல்லலாம். படத்தில் சின்ன சின்ன லாக் இருந்தாலும் நம்ம தளபதியோட டைலாக்கை அஜித் சார் சொல்லும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. தேட்டரில் வந்து விசில் சத்தமும் கைத்தட்டலும் அனல் பறக்குது. இதனால் என்ன தெரியுதுன்னா, நம்ம தலையும் தளபதியும் வேற வேற இல்லைன்னு தான் தெரியுது. அடுத்து நம்ம வில்லன் நடிகர் அர்ஜுன் தாஸ் எடுத்திங்கன்னா, அவர் பங்குக்கு சும்மா மிரட்டி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்த ரகுவரன் கூட சொல்லலாம் அவரை. மற்ற கதாபாத்திரங்கள்லாம் அவங்கவுங்க பங்குக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாறுமாறு தக்காளி சோறு. இன்னும் யார் யார் தேட்டரில் போய் படத்தை பார்க்கலையோ அவங்க எல்லாம் போய் படத்தை பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையான தலை ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம் யார் யார் உண்மையான தலை ஃபேனுங்கிறத. நன்றி, வணக்கம்.